வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறது மெனுவில் நேற்று பார்த்தோம். நாங்கள் செட் பிக்சர் கண்ட்ரோல் பார்த்தோம், மேனேஜ் பிக்சர் கண்ட்ரோல் பார்த்தோம், இமேஜ் குவாலிட்டி பார்த்தோம், இமேஜ் சைஸ் பார்த்தோம். இன்றைக்கி ஒயிட் பேலன்ஸ். இந்த ஒயிட் பேலன்ஸ் என்னென்னா கலர் கரெக்ஷனை இது பண்ணுறது. அதாவது இப்போ அவுட்டோரில் செய்யணும், ஷேட், க்ளவுட்லி, ஃப்ளாஷ், டிரெக்ட், சன்லைட், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒட்டோ வேணால் ஒட்டோ போட்டுக்கலாம். ஆனால் ஒட்டோவெலாம் நம்ம போட கிளாரிட்டி வராது, ஃபோட்டோ கிளாரிட்டி வராது. அப்போ நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கணும். இப்போ கூடுதலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுறது என்னன்னா ஒயிட் பேலன்ஸ், அதாவது சூஸ் கலர் டெம்ப்னு சொல்லியிருக்கு, அதை தான் யூஸ் பண்ணுறது. இந்த பாருங்கள் போட்டு இதை போயிட்டு நாங்கள் இதை இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இங்கே 5000, 5260, 560 அப்படி வரும். இது ஒவ்வொரு கலர் சேஞ்சுக்கு மாறும். சில வேளை ஒரு அவுட்டோரில் வெளியில் செய்யக்குள்ள நாங்கள் எல்லோ கலரில் வரும். அந்த எல்லோ கலரை குறைக்கணும்னா அந்த 5000 மட்டும் போடும். இப்போ ஸ்டூடியோவில் இன்டோரில் செய்யக்குள்ள 5260, 5000 மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கல அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கணும். இந்த கட்டாயம் இந்த ஒயிட் பேலன்ஸ் செஞ்சால் நம்ம ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லாவே வரும். அடுத்து பார்க்க போகிற ஐஎஸ்ஓ சென்சிட்டிவ். ஐஎஸ்ஓ சென்சிட்டிவ்ங்கிறது 400, 250, 500, 600 அப்படி ஒவ்வொரு சென்சர் இருக்குது. அதாவது லோ லைட், அதாவது நாங்கள் லோ லைட்டில் எடுக்க போல் இந்த ஐஎஸ்ஓவை கூட்டிக்கலாம். சரியா? சாதாரண இப்போ நைட்டில் ஒரு இது எடுக்கிறேன்னா இதை கூட்டிக்கலாம். நார்மலாக இன்டோரில் செய்யக்குள்ள, வெட்டிங் செய்யக்குள்ள 250, 300, 400 வச்சுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐஎஸ்ஓவை கூட்டிக்கணும். அதாவது லோ லைட்டில் வரக்குள்ள, லோ லைட்ஸ் ஃபங்க்ஷன் செய்யக்குள்ள லோ லைட்டில் வரக்குள்ள இதை 2500, 3000 மாதிரி போகக்குள்ள இது கூட்டிகிட்டு போகும். இது அடுத்து ஆக்டிவ் டீலைட்டிங். ஆக்டிவ் டீலைட்டிங்னா அதுலேயும் ஆட்டோ, எக்ஸ்ட்ரா ஹை, நார்மல் சொல்லியிருக்கு. இது நாங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவுட்டோரில் இன்டோரில் யூஸ் பண்ணிக்கணும். ஆட்டோ போட்டால் அது ஆட்டோவை இது எடுத்துக்கும். இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஹைன்னு போட்டுக்கணும். நம்ம நார்மலாக ஹை தான் போடுறது. இது கலர் ஸ்பேஸுங்கிறது கலர் ஸ்பேஸ் நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரியும். ஆர்ஜிபியில் போட்டால் தான் ஃபோட்டோஸ் ஆர்ஜிபியில் போட்டு செய்யணும். கலர் ஸ்பேஸ் போடணும்.